உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திராகமம் 20:24, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்ககிட்ட வந்து தேவன் வந்து அவரே தேடி வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இயேசுவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க அவ்வளோ நல்லவங்களா நம்ம? ஏன்னா நீங்கள் தேவனை உயர்த்தி வச்சுருக்கீங்க, பிரஸ்தாபப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதனால் அவரே உங்களை தேடி வந்து அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பிரஸ்தாபப்படுத்துறது, எப்படி உயர்த்தி வைக்கிறது? அதுதான் சோத்திர பலி. நம்மளுக்கு தேவன் வந்து வாயை கொடுத்துருக்காருல, நம்ம வாயை வச்சுட்டு நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? நல்ல வாயை திறந்து நீங்கள் துதிச்சா போதுங்க, அவரே வந்து ஆசீர்வச்சிட்டு போயிடுவார். எதற்காக இந்த வாயை நம்ம மூடி வச்சுருக்கணும்? நல்ல வாயை திறந்து சத்தமாக அவரை துதிங்க, நன்றி சொல்லுங்க, துதிச்சு தள்ளுங்க, அவரை புகழ்ந்து தள்ளுங்க, பாட்டு பாடுங்க, நல்லா பாட்டு பாடுங்க. அப்போ என்ன பண்ணுவாருன்னா அவரே வந்துடுவார். என்னங்க, என் தலைவிதியை யாரும் மாற்ற முடியாதுங்க, என் வாழ்க்கையை யாரும் மாற்ற முடியாதுங்க. துதிச்சு பாருங்களேன், உங்கள் தலைவிதி வந்து துதியால் மாறும். உங்கள் தலைவிதி அவரே வந்து மாற்றி எழுதி வச்சுட்டு போயிடுவாருங்க. நெத்தியில் இதுதான் எழுதி வச்சுருக்குது இல்லை, நீங்கள் துதிச்சு பாருங்களேன், அவ்வளோதான், ஆசீர்வாதம் வரும். அவரே எல்லாத்தையும் மாற்றி எழுதி வச்சுட்டு போயிடுவார். அதனால தான் உங்களை துதிக்க சொல்கிறாங்க. எதற்காக இந்த வாய்? இந்த வாய் எதற்குன்னா துதிப்பதற்காக தான் இந்த வாய். வாயை வச்சுட்டு சும்மா உட்காராதீங்க, தேவனை துதியுங்க. துதிகளின் மத்தியில் நம்ம தேவன் வாசம் செய்வாராங்க. தேவ தூதர்கள்லாம் அவங்க வந்து ஆசீர்வாதமாக இருக்காங்கங்க பரலோகத்தில். எப்படி? எப்போ பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஓயாமல் துதிப்பாங்க, இடைவெளி விடாமல் துதிப்பாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டே இருப்பாங்க, துதிச்சிட்டே இருப்பாங்க. அதனால் தேவன் அங்கே உட்காந்துக்கிறார். அவர் வந்து துதிகளுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணுவார். யார் ரொம்ப நன்றி சொல்கிறாங்களோ அங்கே தான் உட்காருவார். ஒருவேளை இந்த பூமியில் உள்ள அத்தனை மனிதர்களும் சேர்ந்து நம்ம துதிச்சோன்னு நினச்சிக்கோங்க, தேவன் வீடு காலி பண்ணி நம்ம பூமிக்கு வந்துடுவார். பூமி பரலோகமாக மாறிடும். பாருங்களேன், தேவதூதர்கள் அழகாக துதிச்சிடுறாங்க, மனிதர்கள் துதிக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம் பாருங்க. தேவதூதர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வேறுபாடு பார்த்துக்கோங்க. அதனால தான் தேவதூதர்கள் பரலோகத்தில் சூப்பராக இருக்காங்க, நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். துதிச்சு பாருங்களேன், ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். துதிக்கிறதுக்கெலாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? குடும்பமாக சேர்ந்து துதிங்க. தனியாக எந்த இடத்துல நீங்கள் துதிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்றாங்க, சரிங்களா? அந்த துதியை நிறுத்தக்கூடாதுங்க. வாயிலேருந்து வார்த்தையே வரல, அப்படியே துக்கம் தொண்டையே அடைக்குது, இதில் வேற துதிக்கணும்னு சொல்கிறீங்களே, எப்படி துதிக்கிறது? அப்படியே துக்கம் தொண்டையை அடைக்கும் போது என்ன பண்ணுறது? இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன்னா, ஒரு தொண்டை வலிக்குதுன்னா ஒரு ஆல்ஸ் போடலாம், விக்ஸ் போடலாம். இப்படி துக்கம் தொண்டையை அடைக்கும் போது என்ன பண்ணுறது? துதிங்க, அதுதான் நல்ல டேப்லெட்டு. உங்கள் துக்கம் அப்படியே தொண்டையை அடைக்கும் போது, வாயிலேருந்து வார்த்தையே வராத போது, கண்ணீர் வரும்போது, துதிக்கும் போது என்ன ஆகும்னா சர்ன்னு இறங்கிடும் துக்கம், சந்தோஷம் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். நீங்கள் அப்போஸ்தலர் 16:25 எடுத்து படித்து பாருங்களேன். பவுலும் சீலாவும் ஜெயிலில் அடிக்கப்பட்டாங்க. சும்மா ஜெயிலில் கொண்டு போடலை, அநேக அடிகள். அந்த அடி வந்து 40 அடி 20 அடிலாம் சொல்லலை, அநேக அடிகள். செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க. வாங்கி கொண்டு போய் அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. அதில் வேற 2 காலை வேற அவங்க வந்து தொழு மரத்தில் மாட்டி வச்சுட்டாங்கங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ வேதனையில் இருந்துருப்பாங்க. அப்போ தான் அவங்க வாயை திறந்து துதிக்க ஆரம்பித்தாங்க, பாட்டு பாடினாங்க. நடு ராத்திரி அது. அந்த டைமில் வந்து துதிக்கும் போது தேவன் வந்து என்ன பண்ணார்? கதவெல்லாம் திறந்து விட்டார். அவங்க கட்டுகள் எல்லாத்தையுமே அவுழ்த்து விட்டாருங்க. அவ்வளோதான், விடுதலை வந்துடுச்சு. துதிச்சு பாருங்களேன், உங்கள் வாயை வச்சு துதிச்சு பாருங்களேன். மனசில் உள்ள கவலை, கண்ணீர் எல்லாமே சரியாகி விடுதலை வந்துடும். அவங்க ஜெயிலிருந்து தேவனே விடுதலை பண்ணிட்டார். அவ்வளோதான், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படிங்க வாயை திறக்கிறதுன்னா, வாயை திறந்து பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு பாட்டு பாடி பாருங்களேன்.
ஆசீர்வாதம் வந்துடும். தேவன் உடனே வந்துடுவார். ஐயோ என் பிள்ளை துதிக்குது, நான் அங்கே போகிறேன், பூமிக்கு வரேன், இவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவார். உங்கள் வீடே ஒரு மினி பரலோகமாக மாறிடுங்க. நல்லா துதிங்க, சரிங்களா? எந்த இடத்துல அவரை உயர்த்தி வச்சுருக்கீங்களோ, துதிச்சு நன்றி சொல்லி எந்த இடத்துல உயர்த்தி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த துதி என்ற டேப்லெட்டை இப்போ போட போகிறாங்க, துதிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்களுடைய கவலை, கண்ணீர், கஷ்டமெல்லாம் மறையும். நீங்களே வந்து ஆசீர்வதிப்பீங்க, விடுதலை பண்ணிடுவீங்க. நன்றி அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுக்கு, ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்துக்கு தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.